அவளோட அப்படி அவளோட வந்து அவளுக்கு வந்து பிடிக்கும். அவன் என்னனாலும் பண்ணுவான், அவன் மொட்டை போடுவா, ஹேர் கலர் பண்ணுவான், என்னனாலும் பண்ணுவான். புதுசா பிடிச்சிருக்குன்னு பாருங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. அந்த கதையை கேட்டுட்டு சீதா ராதா கதையெல்லாம் கேட்டு அவங்க இப்படிதான் சொல்லிட்டு ஒருத்தர் கேரக்டர் வந்து அசம் பண்ணது ரொம்பவே தப்பு. நீங்க அக்கா இப்போல்லாம் எங்க பட்டர்ஃப்ளை கப்புள்ஸ் கூட சேர்ந்து வீடியோ போறது இல்ல. நெக்ஸ்ட் நீங்க ரியான் பர்த்டேக்கு போகல, உங்களை இன்வைட் பண்ணலையா? இதெல்லாம் மெயினான கமெண்டே. இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கே டயர்ட் ஆயிடுனா. என்ன என் பொண்டாட்டி த்ரிஷாவோட அழகா தான் இருக்கா. எனக்கு வந்து அவ வந்து அழகிதான். Hi guys, welcome to our channel Jenny Vijay Loves. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் தனித்தனியாக அந்த வீடியோஸில் வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஐடியா வந்து கொடுத்தது வந்து மேடம் தான். ஏன்னா தான் சொல்லிட்டே இருந்தா சரி, எல்லாரும் சில பேர் நல்லது தான் பண்ணுறாங்க, சில பேர் கெட்டதான் பண்ணுறாங்க. நம்ம எல்லாம் தனித்தனியாக அதை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரே வீடியோ போட்டு எல்லாரும் தெரிய மாதிரி பண்ணிடும் அப்படின்னா, ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவில் இருந்து கொஞ்சம் நல்ல கமெண்ட்ஸ், கொஞ்சம் கெட்ட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கா. பட் நேம் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ண மாட்டோம். ஆமா, அது டைம் வேஸ்டும் கூட இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டேன். அதனால கமெண்ட்ஸ் மட்டும் நான் கமெண்ட்ஸ் வந்து அதை கீழே வந்து உங்களுக்கு சோதனை பண்ணி காட்டுறேன் என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு சொல்லுவோம். தம்பிக்கு எத்தனை மந்த் ஆகுது, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க ப்ளீஸ். நீ சொல்லு, கரெக்டா சொல்லு. சொல்லிடுவேன் வீடியோல கேவலப்படுத்தாத சொல்லு. ஆமா, அவன் வந்து 2024 அக்டோபர் மந்த். இங்கிலீஷ் படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம்னால ரொம்ப படம் போட்டலைவா. அக்டோபர் 8ஆம் தேதி பிறந்தாங்க 2024. சோ இப்போ வந்து 6th மந்த் வந்து நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தாப்புல வந்து ஜெனி அக்கா. என் பேர் தான் ஜெனி, இவ பேர் தான் விஜி. நான் நிறைய பேர் சொல்லிட்டோம் யாரு ஜெனி யாரு விஜின்னு சொல்லிட்டு. இன்னும் நீங்க நினைச்சிட்டீங்க, அதாவது புதுசா வந்துருக்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து தெரியல. ஸோ அதை பழைய முதல்ல இருந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டு மட்டும் தெரியும் யார் விஜய் யார் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மேலே தெரியல சொல்றேன். இவ பேர் விஜி, என் பேர் ஜெனி. அதாவது இவரோட ஃபுல் நேம் வந்து விஜய சங்கரி, அதனால விஜின்னு கூப்பிடுவாங்க. என் பேர் வந்து ஜெனிஷ். அதனால ஜெனின்னு கூப்பிடுவோம், அவ்வளவுதான். ஸோ அடுத்த கமெண்ட். எஸ் அக்கா இப்போல்லாம் எங்க பட்டர்ஃப்ளை கப்புள்ஸ் கூட சேர்ந்து வீடியோ போறது இல்ல. நெக்ஸ்ட் நீங்க ரியான் பர்த்டேக்கு போகல, உங்களை இன்வைட் பண்ணலையா? இதெல்லாம் மெயினான கமெண்டே. இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கே டயர்ட் ஆயிடுனா. லாஸ்டா போட்ட ஒரு 3 வீடியோலயே நான் சொல்லிருப்பேன் என்ன ரீசன் எதுக்கு போறோம். பட் இத பத்தி எபிசோட் இதுக்கு தனியா வந்து போடல, ஜஸ்ட் அந்த வீடியோல ஒரு ஷார்ட் கிளிப்பா சொல்லிருப்போம். ஸோ என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட நாங்கள் பேசதான் செய்கிறோம், பழக்கம் இருக்க தான் செய்யுது. இப்போ வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவங்களால வீடியோ எடுக்க முடியல. அதனால நாங்களும் போய் வீடியோ எடுக்க முடியல அவங்க கூட. அதனால அவங்க ஒன்று மட்டும் தான் ரீசன். மற்றபடி நாங்கள் சண்டை போட்டு இவங்க கூட சேர்ந்துருக்கோம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. அவங்க எனக்கு நல்லா தான் பேசுவாங்க, நாங்களும் அவங்களுக்கு நல்லா தான் பேசுவோம். அப்புறம் வந்து அவங்க பர்த்டேக்கு வந்து தம்பி ரியான் பர்த்டேக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ண தான் செஞ்சாங்க. நான் வந்து அன்றைக்கி வந்து ஊருக்கு போயிருந்தேன், கொடைக்கானல் போயிருந்தேன்னா. ஸோ போயிட்டு வர்றது வந்து டைம் ஆகிட்டு சீக்கிரம் வந்துடலாம், இவங்களை கூப்பிட்டு நான் போயிடலாம், ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் போயிடலாம் நினச்சேன். டைம் ஆகுமா போக முடியாதுன்னு சொன்னோம் தான். அதனால அவங்க கால் பண்ணி கேட்டுட்டேன். அவங்க வந்து ஃபேமிலியை கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால போக முடியாது போயிட்டு. மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வந்தது எதுவுமே கிடையாது. நாங்கள் எந்த ஒரு பகையை வச்சுட்டோம் நாங்கள் நீங்கள் அதனால தான் நீங்கள் அவங்க பர்த்டே ஃபங்க்ஷன் கூட போகல அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் அவங்களே நேரில் பார்த்தாலும் கேளுங்க, அவங்க வந்து எங்கள் 2 பேருக்கும் சண்டை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. பேபிக்கு நீங்க ஃபீட் பண்றது இல்லையா? நிறைய பேர் கமெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுறோம்னா, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கேமரா பண்ணிக்கிறோம். அது வந்து லைவ் தான். வீடியோ பண்றோம் அப்படின்னா அது ஜஸ்ட் 2 hours இல்லனா அந்த 15 minutes தான் அந்த டான்ஸ்ங்கிறது. மத்த நேரம் ஃபுல்லா என் பையன் கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுவும் நாங்க வீடியோ எடுக்கிற டைமும் நாங்க அவனை கூட்டிட்டு தான் நாங்க போவோம். கூட்டு போயிட்டு கார்ல தான் அம்மா கூட தான் உட்கார்ந்திருப்பா. நாங்க தனியா நாங்க வெளியே போகவே மாட்டோம். தம்பி இவ கூட தான் இருப்பான். ஐ மீன் இப்ப வீடியோ வீடியோ எடுக்கறதால இந்த பெட்ல தான் படுத்து ஒரு ஊட்டிட்டு இருப்பாரு. சோ அதனால நீங்க வந்து ஃபீட் பண்ணவே மாட்டேக்கா, என்ன பண்றீங்க, எதுக்கு புள்ளைய பார்க்காம உங்களுக்கு இதுதான் முக்கியமா அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கு தப்பு. ஏன் சயின்டிஸ்டா இருக்கீங்களா, எதுவும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா, பிள்ளை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்றீங்க? ஆமா, அவன் வந்து சயின்டிஸ்ட் தான். அவன் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன். யோசிச்சுட்டே புதுசா ஒவ்வொரு விஷயமும் கண்டுபிடிப்பான். ஆமா, பிள்ளைக்கு அதுபட்ட அந்த மாதிரி சயின்டிஸ்ட். சோ இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிட்டா? சோ அடுத்த நெக்ஸ்ட் வந்து உங்க ஹேர் கலர் ரொம்ப கேவலமா இருக்கு. தேங்க் யூ.
என்ன மண்டடி சிம்பிள் வந்து இது வந்து இந்த கமெண்ட் அழகா தேங்க்யூன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடணும். அது வந்து அவளோட இஷ்டம், அவளோட அப்படி அவளோட இது வந்து அவளுக்கு வந்து பிடிக்கும். அவன் என்னனாலும் பண்ணுவா, அவன் மொட்டை போடுவா, ஹேர் கலர் பண்ணுவா, என்னனாலும் பண்ணுவான். புதுசா பிடிச்சிருக்குன்னு பாருங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. இப்போ நீங்க வந்து மண்ணடி மண்டை இது அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க ஃபீல் பண்ணுவோமா? வாய்ப்பே கிடையாது. பர்ஃபெக்ட். இந்த டான்ஸ் ஆடுறோம்ல அது வந்து பர்ஃபெக்ட் சொல்லிடுறாங்க. நைஸ் கப்புள்ஸ், கியூட் கப்புள்ஸ், சூப்பர் கியூட் அண்ணா. இவங்க வந்து எப்படின்னா நம்மளை வந்து முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து என்ன நடக்கு என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும். ஸோ அதனால வந்து இவங்களுக்கு வந்து இப்போ உள்ள விஷயத்தெல்லாம் வச்சுட்டு இவங்க அப்படி இவங்க அப்படி அப்படிலாம் பேசாம எப்பவும் போல முதல்ல இருந்த மாதிரி இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு திணிச்சு எங்களே வந்து கொஞ்சம் இப்படி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அதுக்காக ஜெனி கியூட்டா டான்ஸ் பண்றீங்க, விஜய் அண்ணா மாதிரி ஃபைட். ஐயோ நான் கூட என் புருஷனை வந்து புகழ்ந்ததே கிடையாதுங்க. நான் வந்து எப்படின்னா புகழ்ந்துட்டா கொஞ்சம் பாந்துருவோம். அந்த பாட்டு எடுக்கிறதுக்கு நாங்க பட்ட கஷ்டம், அந்த ஸ்டெப் நான் போடுறதுக்கு அந்த பாட்டுல கூட நீங்க பாத்திருப்பீங்க. சிங்கிள் ஸ்டெப் இவன் மட்டும் தனியா பண்ணிருப்பான். அதுக்கு எத்தனை டேக் எடுத்தான் தெரியுமோ? எம்மோ நல்லாதான் பண்ணிருந்தான். இருந்தாலும் அந்த விஜய் மாதிரி வரல. விஜய் மாதிரி என்ன இருந்தாலும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி வைக்கிறது தப்பு இல்ல. சோ நீங்க சொன்னது கொஞ்சம் எனக்கு ஒரு குஷியா தான் இருக்கு. எஸ் அதுக்கு 50 kg த்ரிஷா அம்மா 150 kg சொல்லிட்டாங்கம்மா. என்னங்க கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. என்ன என் பொண்டாட்டி த்ரிஷாதான், த்ரிஷாவோட அழகா தான் இருக்கா. எனக்கு வந்து அவ வந்து அழகிதான். எஸ் எனக்கு வந்து அவ அழகிதான். அதுக்கு ஆனா இது அம்மன் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் அவன் வந்து உள்ள கொஞ்சம் ஜாலியா இருக்கான், வெளியே அப்படி இருக்கா. உங்க சாரி லிங்க் அக்கா, அதாவது நான் கெட்ட சாரி எல்லாம் நான் காசு கொடுத்து வாங்குறதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நோ சான்ஸ். நோ சான்ஸ். எல்லாமே வந்து அம்மாக்குள்ளது, அதாவது என் மாமியாருக்குள்ளது. ஸோ அவங்க வந்து ஒரு 2 செட் பீரோல் நிறைய சாரி வச்சிருக்காங்க. அதில் சாரி தூக்கி எனக்கு என்னோட ப்ளவுஸை வந்து பேர் பண்ணி நான் வந்து வியர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அந்த இதுக்கெல்லாம் லிங்க் கேட்காதீங்க. எஸ் அப்படியே உங்களுக்கு அந்த சாரி வேணும் அப்படின்னா எங்க வீட்டு அட்ரஸ் அனுப்புறேன், எங்க வீட்டுக்கு வந்துருங்க, அந்த சாரி எடுத்து போயிடுவாங்க. சாரி ஃபிளீட் கொஞ்சம் சின்னதா இருக்குது அக்கா, சூப்பரா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்க. அதாவது பாட்டி மாதிரி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. நீ சொல்லு சரிமா, நான் இப்பதான் வந்து எப்படி சொல்றது சாரி கெட்ட வந்து ஆமா முதல்ல வந்து இவருக்கு சாரி வந்து எங்க அம்மா கட்டி விடுவாங்க, இல்லாட்டி எங்க சித்தி எங்க அத்தை அப்படி யாராட்டும் ஒருத்தங்க கட்டி விடுவாங்க. இப்போ வந்து அவளா பழகிருக்கா, அதனால கொஞ்சம் பெண் வந்து குத்த வராது அப்படின்னு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதுக்கு வந்து உனக்கு கெட்டே தெரிய மாதிரி கூட நாங்கள் கட்டி விடணும்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. அவளா ஒரு இது பண்ணி நான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போக சரியாகும். அதெல்லாம் வந்து அங்கே கேப்ப தெரியுது இங்கே கேப்ப தெரியுதுன்னு அப்படிலாம் வந்து கூர்ந்து பார்க்க வேண்டாம். ஃபோக்கஸ் ஃபேஸ்ல மட்டும் வைங்க. அதே இது ஒன்று சொல்லியிருக்காங்க பாரு, முன்னாடி சாரி வந்து நல்லா பின் பண்ணி கட்டியிருப்பீங்க, இப்போ இடுப்பு தெரியுது. அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேமஸ் ஆயிட்டாங்கல்ல, இன்னும் அப்படிதான். அதுதான் என்ன நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல அந்த ரீல்ஸ் தான் பார்த்து சொல்றீங்க. இப்போலாம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு உடம்பு காட்டினா தான் ஃபேமஸ் ஆகிறவங்க அப்படி அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நாங்கள் நினைக்கவே இல்லை. இவன் வந்து புதுசாக சாரி கட்ட ட்ரை பண்ணிருக்கிறதுனால ஸோ அங்கே நீங்களும் பின் குத்த வரல. முதல்ல வந்து அம்மா கட்டி விடுறதுனால அங்கே நீங்களும் பின் குத்துவாங்க. இப்போ இவருக்கு வந்து இப்போ நான் மேக்ஸிமம் ஓப்பனாக நான் சொல்லுவேன், நான் தான் சொல்லுவேன் இப்படின்லாம் ஒன்று குத்த வேண்டாம் அப்படின்னு நான் தான் சொல்லுவேன். இதில் என்ன இருக்குது, பார்க்குற கண்ணில் தானே இருக்குது. நீங்கள் நல்ல விதமாக பார்த்தா நல்லா தெரிய போகுது, கெட்ட விதமாக பார்த்தா கெட்ட. என்னதான் ஃபுல்லாக உடம்ப கவர் பண்ணாலும் நீங்கள் கெட்ட விதமாக பார்த்தா அது கெட்டதாக தான் உங்களுக்கு தெரிய போகுது உங்களுக்கு. ஸோ அதுக்கு எதுக்கு பெண் குத்தி மறைச்சிட்டு இது பண்ணிட்டு பார்க்குறவங்க பேசணும்னு பாருங்க. ஏன் எல்லாத்தையும் பார்த்தீங்க சேர்க்க சரியில்லை. சேர்க்க நீங்க யாரை பத்தி சொல்றீங்கன்னு தெரியுது. இந்த கமெண்ட்ஸ் அடுத்தது நீ இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா ஏஜ் அண்ட் உங்க அண்ணா ஏஜ் ரெண்டு பேத்துக்கும் சேம் ஏஜ் தான். எஸ் ரெண்டுத்துக்கும் 23 தான். என்ன மாசம் முன்ன பின்ன பண்ணுவோம் அவ்வளவுதான். எஸ் இதுக்கு மேல இப்படிதான் ட்ரெஸ்ஸிங் பெட்டரா பண்ண முடியும்னு எனக்கும் தெரியல. இது சாரிக்கு தவிர்த்து அது என்னதான் கேட்ட முடியும். இருக்கிறதுலே பெட்டர்னா வந்து சாரி தான். அந்த சாரி தான் நானும் கேட்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ் அப்பதான் பண்ணுவீங்க. எல்லாரும் எப்படியோ கெட்டுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. நான் கெட்டுறதுதான் குத்தும் சொல்லிட்டு ஒரு 10 கமெண்ட் வருது. அதான் அந்த பொண்ணு நல்லா இருக்கா, இவன் நல்லா இல்ல. என்ன சொல்ல விரும்புற? நான் இதுல ஒண்ணுமே சொல்ல விரும்பல. நீ ஒன்னையும் அழகா இருக்கான்னு சொல்ற. நானே ஓப்பனா வந்து நான் என்னையும் வந்து நான் அழகுபடுத்தணும்னு நினைக்க மாட்டேன்.
இவ்வளவுதான் நான் அழகுபடுத்தினேன். அதனால நீங்க சொல்றது நான் கவலைப்படவே மாட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சந்தோஷமா. எனக்கு வந்து என் புருஷன் ஒரு பிச்சை. இது போய் சொல்றேன். அது வந்து மீடியா உங்களுக்காண்டினால போய் சொல்றேன். நான் வந்து இவரை வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா யோகி பாபுன்னு சொல்றேன். ஏன்னா பிகாஸ் இங்க பாருங்க ஹேர் வந்து எப்படி இருக்குன்ட்டு அது வந்து எங்க பரம்பரை ஹேர். அப்படிதான். ஆமா மாத்த நினைச்சா மாத்தலாம். அந்த டீச்சர் மேடம் ஸ்னேகா கிட்ட கத்துக்கிட்டாங்க. என்ன வந்துட்டு கடவுளே கடவுளே டீச்சர் மேடமா என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியல. அது எப்படி சொல்றது, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்ன அந்த மாதிரிதான். ஒருத்தங்களை பழகி பார்த்தாதான் தெரியும் அவங்கள பத்தி என்ன அப்படின்னு. ஒண்ணுமே இது பண்ணாம அந்த கதையை கேட்டுட்டு சீதா ராதா கதையெல்லாம் கேட்டு அவங்க இப்படிதான் சொல்லிட்டு ஒருத்தர் கேரக்டர் வந்து அசூம் பண்ணது ரொம்பவே தப்பு. நீங்க வந்து அவங்கள பேசி பழகி பார்த்து உங்ககிட்ட வந்து அவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா நீங்க அவங்க வந்து பேசணும். அவங்கள உங்க இஷ்டத்துக்கு வாய்ப்பு தூடி பேசணும். எதுவுமே இல்லாம சீதா ராதா கதையை கேட்டுட்டு இவ இப்படிதான் இவ அப்படிதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொத்தத்துல எங்க ரிலேஷன்ஷிப் பாண்ட் வந்து எப்படி அப்படின்னா அபவுட் வீடியோ மட்டும்தான், நாட் அபவுட் ஃபேமிலி. அந்த இதெல்லாம் ஃபேமிலி இஷ்யூ பத்திலாம் நாங்க அவ்வளவா பேசுறதே கிடையாது. நீங்க வீடியோ நல்லா ஆனா நாங்களும் ஃபேமிலியா தான் இருக்கோம். எஸ் நாங்க எங்க நானும் அவங்க அண்ணன் தான் பேசுவேன். அவளையும் தங்கச்சி எல்லாருமே நாங்க நல்லா அட்டாச்சா தான் இருப்போம். அவங்க ஃபேமிலி மெம்பரா தான் இருப்போம். 100% கரெக்ட். இதுக்கு முன்னாடிலாம் வீடியோ நல்லா பின் பண்ணி கேட்டிருப்பாங்க. இப்போ ஸ்னேகா பிரகன் அவங்க கூட சேர்ந்துட்டு தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் சாரி வந்து பின் பண்ணாம இடுப்பை கட்டிட்டு இருக்கலாமா. அப்படிலாம் கிடையாது. உண்மைக்கு அதெல்லாம் கிடையாது. இது வந்து அவளோட தனிப்பட்ட விருப்பம். அவளுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாருமே வந்து சாரி வந்து பின் பண்ணி தான் இருப்பாங்க. சோ இப்போ வந்து நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனே இல்ல எனக்கு. இப்போ வந்து நீங்க வந்து அவங்கள வந்து இப்படி ஒரு கதை கேட்டு அவங்க வந்து இப்படி தப்பா அசூம் பண்ணிருக்கனால இப்போ நாங்க அவங்க கூட சேர்ந்து பண்றதுனால இவ அவளாலதான் கெட்டு போயிட்டா அவங்களாலதான் கெட்டு போயிட்டா அப்படின்னு. இதே நாங்க வேற யாரையாட்டு பழகிட்டு இருந்தோம் அவளை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்க அந்த ஆளை சேர்த்தா பேசுவீங்க. எங்களோட சேனல்ல எங்களை மட்டும் பாக்குற அவ்வளவுதான். நீங்க அவங்க கூட சேர்ந்துட்டு இப்படி இருக்கீங்க, முதல் முந்தி இருந்த மாதிரி கிடையாது, இப்போ ரொம்ப மாறிட்டீங்க, எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கீங்க. காட்டுறது ஒண்ணு இல்ல, எதையும் காட்டவும் இல்லை. எஸ் ஹோம் டூர் வீடியோ நாங்க ஆல்ரெடி போட்டுட்டோம். வேணா வந்து கீழ வந்து டாக் பண்ணி வேணா இந்த வீடியோ வந்து போட்டாச்சு. அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கீழ டாக் கமெண்ட்ல வந்து பின் பண்றேன். அந்த வீடியோ மறக்காம பாருங்க. அவருக்கு இந்த துணி மட்டும் தான் இருக்கு போல, எப்ப பார்த்தாலும் இதுதான். அதாவது ஃபேண்ட் Black கலர் ஃபேண்ட். நீங்க உங்களுக்கு வந்து அது புரியாதுங்க என்ன சொல்றீங்க. Black கலர் ஃபேண்ட் வந்து 10 ஃபேண்ட் இருக்கு. ஏன்னா எனக்கு Black கலர் ஃபேண்ட் மட்டும் தான் பிடிக்கும். ஏன்னா அந்த ஃபேண்ட் தான் எல்லா Dress எந்த கலர் சட்டை போட்டாலும். இப்போ 3 நாள் வந்து தொடர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அந்த 3 நாள் அந்த பேண்ட் தான் போடுவார். அந்த பேண்ட்னு இல்ல Black கலர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேவரட்டா இருக்கும். சில பேருக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், சில பேருக்கு கிரீன் ஆஸ் அந்த மாதிரி எதுனாலும் பிடிக்கும். எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும், அதனால போடுவேன். ஆனா எனக்கே தோணும் நம்ம ஒரே ஃபேண்டா போட்ட மாதிரி இருக்க வீடியோல நான் கூட சொல்லுவேன் பாரு கமெண்ட்ல அடிக்க போறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட தனிப்பட்ட இருக்கும். அப்படியே உங்க வழிக்கே நான் வாங்கிச்சுங்க. எனக்கு ஃபேண்ட் வந்தது கூட வழி கிடையாது. எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு அனுப்பி வைங்க, ஒரு 10 ஃபேன் அனுப்பி வைங்க. உங்க புண்ணியத்துல அந்த ஃபேண்ட் போட்டு நான் டான்ஸ் ஆடிக்கிறேன். எஸ் அது வந்து நீங்க வாங்கி கொடுத்த பேர்ல இருக்கட்டும். உங்க பேர்ல உங்க மூலியமா நான் போட்ட மாதிரி இருக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த கருவாப்பையா சாங்ல வந்து ஒரு சீன் மிஸ்ஸிங் ஆமா. இது தூக்கலையாமா அம்மா தூக்கிட்டா ஹார்ட் அட்டாக் வந்து நீங்களே சொல்றீங்க 50 கிராம் பெருசா 150 கிராம் பெருசா அப்படின்னு நீங்களே அப்படி சொல்லிட்டு அப்ப எப்படி தூக்க முடியும்? தூக்க முடியாதான் கிடையாது. அன்னைக்கு வந்து ஒரு சாரி கட்டிருக்கீங்கன்னா நான் தூக்குறேன். அது என்ன ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட் சொல்லிருக்கோம் நான் அவங்களுக்கு பாரு சாரி கேட்டிருந்தனால நான் தூக்கல அவளை. சரி சும்மா நார்மலா சாரி கேட்டிருந்தாலே அவளை வந்து அங்க தெரிஞ்சுக்கிட்டு சாரி கேட்டதுக்கு அப்புறம் அங்க டிக்கெட் லைட்டா இது பண்ணுச்சுன்னா ரொம்ப பேசிக்கணும் தான் நான் அந்த இடத்துல அந்த ஸ்டெப் போடல. அதுக்கப்புறம் வந்து ஒன்னிரமா புகழ்ந்து பேசியிருக்காங்க. 10 டைம்ஸ் வந்து உன்னோட எக்ஸ்பிரஷனை வச்சு பார்த்தாங்க. க்ளோஸ் அப்ல கூட என்னால 10 மினிட்ஸ் பார்க்க முடியலங்க. எப்படிங்க 10 டைம்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு தங்கச்சியா இருக்கலாம், இல்ல ஒரு அக்காவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். என்ன பண்ண முடியும்? உங்களுக்காண்டி எனக்கு பிடிக்குது, அது சந்தோஷம். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு உங்களை பிடிக்காது, நானே பேட் கமெண்ட்ஸ் வந்து அனுப்பியிருக்கேன். பட் இப்போ வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சாங் வந்து நீங்க பண்ணதுல இருந்து 20 டைம்ஸ்க்கு மேல வந்து லவ் யூ சோ மச் both of you. கருவாப்பையா சாங் வந்து ஆக்சுவலா நம்ம வந்து எப்படி சொல்றது, எங்க அம்மா என்ன எடுக்க சொல்லி ரொம்ப நாள் சொல்லிட்டே இருந்துச்சு தமிழ் பாட்டு எடு. அப்புறம் இடையில கமெண்ட்ஸ்ல வந்து
நிறைய பேரும் இந்த சாங் தான் பண்ணிருந்தீங்க. சரி பண்ணி எடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு செட் ஆகாதுன்னு நினைச்சேன். உண்மைக்கே அந்த வீடியோ நல்லா வந்திருக்கு. நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்தாவும் இதே மாதிரி தான் பண்ணலான்னு இருக்கும்.